ஹலோ கைஸ், ஐ மருண். கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினம், கடும் குளிர், உணவில்லாத சூழல் என எது வந்தாலும் டெம்பரவரியா அதோட உயிரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு பல ஆண்டுகள் கழித்து உயிர் பெற்றா எப்படி இருக்கும்? என்னடா ஹாலிவுட் படத்தில் வர்ற மாதிரி சொல்றியடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் ரஷ்யாவில் நடந்திருக்கு. ரஷ்யாவில் உள்ள ஒரு நதிக்கரையில் ரஷ்யன் சயின்டிஸ்ட் பல மீட்டர் ஆழம் ட்ரில் பண்ணி பனிப்பாறை அடுக்குகளுக்கு இடையிலிருந்து உறைந்த மண்ணை வெளியே எடுக்கிறாங்க. கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த உறைந்த மண்ணை சயின்டிஸ்ட் அனலைஸ் பண்றாங்க. அதன் மூலம் அந்த உறைந்த மண்ணில் கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிரினத்தை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க டீட்டெயில்டா பார்ப்போம். ரஷ்யாவின் சைபேரியா பகுதியில் உள்ள அலாசியா ரிவர்ல நதிக்கரையில் ரஷ்யன் சயின்டிஸ்ட் பல மீட்டர் ஆழம் ட்ரில் பண்ணி பனிப்பாறை அடுக்குகளுக்கு இடையிலிருந்து உறைந்த மண்ணை வெளியே எடுக்கிறாங்க. கலெக்ட் பண்ணப்பட்ட அந்த உறைந்த மண்ணை அவங்க ஸ்டடி மற்றும் அனலைஸ் பண்றாங்க. அதன் மூலம் அந்த உறைந்த மண்ணில் கண்ணுக்கு தெரியாது ரோட்டிஃபர் உயிரினம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரோட்டிஃபர் உயிரினம் வெறும் கண்ணுக்கு தெரியாது. இந்த ரோட்டிஃபர் உயிரினம் கடும் குளிர், உணவில்லாத சூழல் என எது வந்தாலும் அதோட உயிரை டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி கிரிப்டோபயோசிஸ் எனப்படும் டீப் சி ஹைபர்னேஷனுக்கு ஆழ்கடல் உறக்க நிலைக்கு சென்று விடுமா. பனிப்பாறை அடுகளுக்கு இடையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த உறைந்த மண்ணை அவங்க ஸ்டடி மற்றும் அனலைஸ் பண்ணதுல 24,000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் அந்த ரோட்டிஃபர் உயிரினம் 24,000 ஆண்டுகளுக்கு முன்பே உறைபனிக்குள்ள சிக்கிக்கிச்சு. அப்புறம் கடும் குளிர் மற்றும் உணவு இல்லாத சூழல்ல இந்த ரோட்டிஃபர் உயிரினம் கிரிப்டோபயோசிஸ் எனப்படும் ஆழ்கடல் உறக்க நிலைக்கு சென்றுருச்சு. பல ஆண்டுகள் உறைந்திருந்த அந்த பனியை மெல்ல மெல்ல சயின்டிஸ்ட் உருக வைக்கிறாங்க. பனி மொத்தமா உருகுனதுக்கு அப்புறம் கண் விழித்து உயிர் பெற்றிருக்கு. ஏதோ நேத்திக்கு நைட்டு தூங்கி இன்னைக்கு காலையில எந்திரிச்சது போல அந்த ரோட்டிஃபர் உயிரினம் வழக்கம் போல செயல்பட தொடங்கி இருக்கு. இந்த ரோட்டிஃபர் உயிரினத்துக்கு பிரெயின், ஹார்ட், நர்வஸ் சிஸ்டம் போன்றவை இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரோட்டிஃபர் உயிரினம் 24,000 ஆண்டுகளா அதோட உயிரை டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி ஆழ்கடல் உறக்கத்துக்கு சென்று மறுபடி உயிர் பெற்றிருக்கு. இந்த ரிசர்ச் மூலம் மெடிக்கல் ஃபீல்டில் ஃபியூச்சரில் ஒரு மேஜர் ரெவல்யூஷன் வரும் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.